என்னடா மணி பிளான்ட்டுக்கு என்னாச்சு? கார்லண்ட் செட்டப் கொடுத்திருந்தாலும் இந்த பைப் வந்து ஸ்டெடி இல்லாம ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கனால அங்க இங்கேயும் சாஞ்சிடுச்சு. சம்மர்னால ஒரு இலை கருகியும் போச்சு. இப்பதான் கொடி வந்து வேர் பிடிச்சி வால்ல வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிருந்துச்சு. அதையுமே எடுத்து போட்டுட்டேன். கருகின இலை எல்லாமே கட் பண்ணேன். அப்புறமா லீஃப் வந்து கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிருந்துச்சு. மொத்தமாவே கொடி எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ அந்த கார்லண்ட் செட்டப் வந்து ரீஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு மொத்தமாவே உருவி எடுத்துட்டேன். இப்பதான் அதுல வேர் வந்து பிடிச்சி வளர ஸ்டார்ட் பண்ணி இருந்துச்சு. 2 குச்சி எடுத்து சைடில் வந்து சொருகி விட்டா ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சென்டரில் வந்து இன்னுமே ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்துச்சு. அதில் வீட்டில் வந்து 2 கம்பி இருந்துச்சா அதை வந்து பைப்பில் 2 சைடுமே சொருகி விட்டுட்டு அப்புறமா பார்த்தா நல்லா ஃப்ளெக்சிபிளாக பார்க்கவுமே நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ கொடி வந்து நல்லா சுற்றி விட்டா நல்லா ஸ்டடியாக நிற்கும். மணி பிளான்ட் வச்சிருக்க இடத்துல டேரெக்டாக சன்லைட் படுறதுனால லீஃபோட கலரும் சேஞ்ச் ஆகுது, இலையும் கருகி போகுது. அதனால் வந்து இடத்த சேஞ்ச் பண்ணிட்டேன். கொடியை மொத்தமாக கட் பண்ணி போட்டுட்டு அந்த கொடியை வந்து கார்லண்ட் செட்டப்பில் ஏற்றி விட்டுட்டேன். கட் பண்ணி போட்ட கொடியில் வந்து ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய கொடியை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். மொத்தமாக பஞ்சாக வந்து ஒரு டபுள் சைட் டேப் போட்டுட்டு மொத்தமாக வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு வீட்டில் வச்சாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.